நோட்டா நன் ஆஃப் தி அபவ். பிடித்த வாக்காளர்களுக்கு ஓட்டு போடுறது மட்டும் இல்லாம எனக்கு எந்த வேட்பாளர்களையும் பிடிக்கவே இல்லை, யாருக்கும் என் வாக்கு ஆதரவு இல்லை அப்படின்றத ஜனநாயகப்படி தெரிவிப்பதே இந்த நோட்டா நடைமுறை. இந்திய தேர்தல் ஆணையம் 2013ஆம் ஆண்டு செப்டம்பர்ல இந்த நோட்டாவை அறிமுகப்படுத்தினாங்க. நோட்டா சின்னத்தை யாரு வடிவமைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய வடிவமைப்பு நிறுவனமான NID தான் வடிவமைச்சது. அதற்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் எந்த வேட்பாளருக்கும் வாக்கு செலுத்த விரும்பல அப்படின்னு சொன்னா அவங்க தேர்தல் விதியின் அடிப்படையில சில ப்ரொசீஜர் செய்யணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்களிப்பு நிலையத்துல ஒரு படிவத்தை ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதனால ஓட்டர்ஸோடைய ரகசியம் பாதிக்கப்படக்கூடிய நிலையானது இருந்துச்சு. அதனாலேயே தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவு இல்லை அப்படின்றத தெரிவிப்பதற்கும் வாக்காளர்களுடைய வாக்கு ரகசியத்தை காப்பாற்றுவதற்கும் 2013ஆம் ஆண்டுல PUCL அதாவது பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ் என்ற சிவில் உரிமை கழகம் தேர்தல் செயல்முறையில நோட்டா விருப்பத்தை சேர்க்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் பண்றாங்க. இதையடுத்து தான் வாக்குச்சீட்டுகள்லையும் EVN மிஷின்ஸ்லையும் நோட்டா அப்படின்ற ஆப்ஷன்ஸை அறிமுகப்படுத்தணும்னு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போடுறாங்க. அதாவது நாட்டில் நடைபெறக்கூடிய எந்த தேர்தலையும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்ய விரும்பாத வேட்பாளர்கள் நோட்டா என்பதை தேர்வு செஞ்சுக்கலாம். அதுதான் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேலும் இந்த நோட்டாவை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில 2 வேட்பாளர்கள் களம் காண்றாங்க. ஆனா ஒரு 100 வாக்குகள் நோட்டாவுக்கு விழுது, ஒரே ஒரு வாக்கு மட்டும் ஒரு வேட்பாளருக்கு விழுது, அடுத்து இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு வாக்கே விழல அப்படின்னு சொன்னாலும் 100 ஓட்டு வாங்கின நோட்டா செல்லாத ஒன்றாகவே கருதப்படுது. அந்த ஒரே ஒரு ஓட்டு வாங்கின வேட்பாளர் மட்டுமே வெற்றி பெற்றவர்களா அறிவிக்கப்படுவாங்க. இதனாலேயே நிறைய விமர்சனங்கள் இந்த நோட்டா மேல இருக்கு. இதுக்கு எதுக்கு நோட்டான்ற ஒரு ஆப்ஷன் வைக்கணும், நோட்டாவை பல்லில்லாத புலி அப்படின்னும் கிண்டல் பண்ணுவாங்க. சோ நோட்டா மேல நிறைய விமர்சனங்கள் இன்றைய அளவும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால எத்தனை ஓட்டுகள் நோட்டாவுக்கு விழுந்தாலும் அது வெற்றியாளர்களை தீர்மானிக்காது. இதனால பல விமர்சனங்கள் நோட்டா மீது இருக்கு. நோட்டா விருப்பம் அப்படின்றது முதல்ல 2013 நாடாளுமன்ற சட்டசபை தேர்தல்கள்ல 4 மாநிலங்கள் அதாவது சத்தீஸ்கர், மிசோரம், ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் மற்றும் டெல்லி ஒன்றிய பகுதியில் நடத்தப்பட்டுச்சு. வாக்களிப்பது அப்படின்றது தேசத்தின் குடிமகன்களாகிய நம்மளுடைய அனைவரின் கடமை. அதனால வாக்களிப்பதை வேட்பாளர்களை பிடிக்கல அப்படின்ற காரணம் காட்டி வாக்களிக்காம விட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை மெயினா அறிமுகப்படுத்தினாங்க. அதனால நம்மளுக்கு வேட்பாளர்களை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட ஜனநாயக கடமை ஆற்றணும் அப்படின்ற முறையில நோட்டாவுக்காச்சும் போயிட்டு ஓட்டு போடணும் அப்படின்றத வலியுறுத்துற விதமாகவே இந்த நோட்டா நடைமுறையானது அமல்படுத்தப்பட்டுச்சு.